மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். நான் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கணும். 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்கள் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். 100க்கு அதிபதி, அதாவது பட்டாளத்தில் வேலை செய்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸருடைய ஜெபம் நாம் இங்கே படித்தோம். இந்த இடத்துல நாம் பார்க்குற விஷயம் என்னவென்றால், கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே ஒரு பெரிய அதிகாரி, பட்டாளத்தில் மிலிட்ரியில் அதிகாரியாக இருக்கிற ஒருவர் இயேசுனிடத்தில் வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறான். தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சரி வா, நான் வரேன், அவனை வந்து நான் சுகமாக்குறேன் என்று சொல்கிறார். அதற்கு அந்த வேலைக்காரன் சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை, நீங்கள் எல்லா அதிகாரமும் வல்லமையும் பெற்றவராச்சே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவன் அங்கே நல்லாயிடுவான் என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை என்கிறார். இதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதியினுடைய ஜெபத்தில் 7 அம்சங்கள் இருக்குது. நாம் ஜெபம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். நாம் பண்ண போகிற அந்த ஜெபத்தில் அந்த 7 அம்சங்கள் இருக்கும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து நமக்கும் அற்புதம் செய்வார். அந்த 7 அம்சங்களில் முதலாவது அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, 100க்கு அதிபதி பிறனை நேசிக்கிற ஒரு தன்மை உள்ளவனாய் இருக்கிறான், அல்லது அடுத்தவனை நேசிக்கிற ஒரு மனம் படைத்தவனாக அவன் இருக்கிறான். இந்த 100க்கு அதிபதி வீட்டில் வேலைக்காரனுக்கு உடம்பு சுகமில்லை. வேலைக்காரனுக்கு உடம்பு சுகமில்லைன்னா அவ்வளோ பெரிய அதிபதி, அவ்வளோ பெரிய அதிகாரி, அவருக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க வேலைக்காரங்க. ஒருத்தனை வா என்றால் வருவானாம், இன்னொருத்தனை பார்த்து போ இந்த வேலை செய் என்றால் போய் செய்வானாம். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர் தன்னுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறவனுக்காக போய் இயேசுனிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு என்று பார்க்கும் பொழுது, இது பிறனை நேசிக்கிற ஒரு மனசு, அல்லது அடுத்தவனை நேசிக்கிற ஒரு மனசு இந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் என் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அதனால் இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறான்
என்று பார்க்கும் பொழுது அவன் மேலே அடுத்தவன் மீது பிறன் மீது இருக்கிற அந்த அன்பு இங்கே வெளிப்படுகிறது. அந்த அன்பு இங்கே வெளிப்படுகிறது. மற்றவனை நேசிக்கிற ஒரு மனசு, உன்னை போல பிறனை நேசி என்று இயேசுசாமி சொன்னார். அந்த மனசு இவனுக்கு இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு ஜெபம் என்று சொன்னால் நாம் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி நமக்காகவே ஜெபம் பண்ணிக்கிற ஜெபம் இருக்குதே, அது சரியான ஜெபம் இல்லை. அது சுயநலம் நிறைந்த ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கூட விரும்ப மாட்டார். ஜெபம் என்று சொன்னால் நமக்காகவும் வேண்டிக் கொள்ளணும், மற்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். சாலமன் ராஜா ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஜெபத்தை கேட்ட பிறகு ஆண்டவருக்கு அந்த ஜெபம் உகந்த ஜெபமாக இருந்துச்சு. அதனால் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அவர் என்ன ஜெபம் பண்ணார்? தனக்காகவும் ஜெபம் பண்ணார், மற்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணார். எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணார். மற்றவங்க நல்லா இருக்கணும், அதுக்காக எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஜெபத்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தா அவர் அங்கே இந்த ஜெபத்தை பண்ணுறார். தனக்காகவும் பண்ணுறாரு, மற்றவங்களுக்காகவும் பண்ணுறாரு. அந்த ஜெபம் ஆண்டவருக்கு உகந்த ஜெபமாக இருந்துச்சான். அதனால் ஆண்டவர் சாலமன் ராஜாவுக்கு அந்த வாலிப பருவத்தில் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அவர் கேட்காத நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அதனால் ஒரு ஜெபம் என்று சொன்னால், ஜெபம் பண்ண வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். உங்களை போல் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், உங்களை போல் மற்றவங்களும் கடவுளுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளணும் என்று நீங்கள் நினச்சி எல்லாருக்காக இந்த 100க்கு அதிபதியை போல பிறனை நேசிக்கிற ஒரு மனப்பான்மையோடு, பிறரை நேசிக்கிற ஒரு மனசோடு மற்றவங்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு நமக்கு கேட்காததெல்லாம் கூட கூட்டி தருகிறார். நாம் செய்கிற அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருக்கு ஒரு உகந்த ஜெபமாக இருக்கும். ஆகவே இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தில் இருக்கிற 7 அம்சங்களில் முதலாவது அம்சம், தன்னை போல பிறனும் நல்லா இருக்கணும் என்கிற மனசுள்ளவனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். 2வது, இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தில் நாம் பார்க்கக்கூடிய 2வது அம்சம் என்ன என்றால், வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெபமாக அவருடைய ஜெபம் இருக்கிறது. வேண்டுதல் செய்கிற ஜெபத்துக்கும் கேட்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே அவர் வேண்டுதல் செய்தார் என்று இந்த 6ஆம் வசனத்தில் இருக்குது. 6ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆண்டவரே, வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். வேண்டிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். வேண்டி கேட்கறதுக்கும் வெறுமனே கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் ஆண்டவரத்தில் கேட்கல, வேண்டி கொண்டான். வேண்டி கொண்டான். he has pleaded. அவர் ப்ளீட் பண்ணுகிறார், வேண்டிக்கிறார். ஆகவே ஒரு ஜெபம் என்று சொன்னால் நாம் வெறுமனே மடமடமடன்னு எல்லாரோட சேர்ந்து கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போகிறதில்லை. உள்ளத்திலிருந்து வேண்டிக் கொள்ளணும். உள்ளத்திலிருந்து வேண்டிக் கொள்ளணும். ஜெப நேரம்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது இன்னைக்கு. அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் மடமடன்னு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதா இருக்கக்கூடாது. உள்ளத்திலிருந்து வேண்டிக் கொள்ளணும். இது எங்கே நம்ம பார்க்க முடியும்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஹன்னாள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. 15ஆம் வசனத்தில் இருக்கு, அந்த அம்மா தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாளாம். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். வாசிங்க 15ஆம் வசனம். அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி இல்லை
என் ஆண்டவனே, ஒரு ஊழியக்காரர்கிட்ட அந்தம்மா சொல்கிற விஷயம் இது. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சசமாகிலும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்றான். ஆகவே ஜபம் என்று சொன்னால் இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வரணும். மடமட மடமடன்னு சொல்லிட்டு ஆமேன் சொல்லிட்டு போகிறதில்லை. இருதயத்திலிருந்து வரணும். அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு பதில் வரும். அதனால இன்றைக்கி ஜபம் பண்ண போகிற நீங்கள் உதட்டு அளவில் பண்ணாதீங்க. உள்ளத்திலிருந்து உங்கள் ஜபங்கள் வரட்டும். உங்களுடைய இருதயத்தை ஊற்றி வேண்டிக் கொள்ளுங்கள், மன்றாடுங்கள். ஆழமாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார் என்று அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த 100க்கு அதிபதியினுடைய ஜபத்தில் இருந்த 3வது அம்சம் தாழ்மை இருந்தது. தாழ்மையாக ஜபம் பண்ணுறார். 8ஆம் வசனம் வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார். தாழ்மை தானே. தன்னை தாழ்த்தி கொண்டு ஜெபம் பண்ணுகிறார். ஏசாமி சொல்கிறாரு, நான் வரேன் உன் வீட்டுக்கு, அவனை சுகமாக்குறேன் அப்படின்றார். நான் வர்றேன், வீட்டுக்கு வந்து நான் சுகமாக்குறேன் என்று ஏசாமி சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு அந்த தகுதி இல்லை. இது தாழ்மையை குறிக்கிற ஒரு வார்த்தை. இது தாழ்மையாய் அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ ஜபம் என்று சொன்னால் தாழ்மையாய் கேட்கணும். எப்படி கேட்கணும்? சில பேர் ஜபம் பண்ணுறது கேட்டிருக்கிறீங்களே, தருவீராக, நடத்துவீராக, திறப்பீராக, செய்வீராக கேட்டுக்கிறீங்களா? இது மாதிரி ஜபங்கள்லாம் அப்படிலாம் ஜபம் பண்ணக்கூடாது. தாழ்மையாக ஜபம் பண்ணணும். ஆண்டவர் தாழ்மையாக ஜபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு ஜபம் பண்ணினால் நான் அவங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவங்களுடைய ஜபங்களை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கொண்டு என்னிடத்தில் ஜபம் பண்ணினால், அவர்களுக்கு ஏதாவது குறை குற்றங்கள் இருந்தாலும் நான் மன்னித்து சேமத்தை கொடுப்பேன்றார். அப்போ ஜபம் என்று சொன்னால் அப்படியே அதாவது நம்மை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கிறது. அது செய்வீராக, இது நடத்துவீராக, அது கொடுப்பீராக, அப்படிலாம் ஜபம் பண்ணக்கூடாது. தாழ்த்தி கொண்டு ஜபம் பண்ணணும். இந்த 100க்கு அதிபதியுடைய ஜபத்தில் காணப்படுகிற 3வது அம்சம் தாழ்மை. தாழ்மை இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். 4வதாக இந்த 100க்கு அதிபதியினுடைய ஜபத்தில் இருக்கிற 4வது அம்சம் என்ன என்று பார்த்தால் விசுவாச அறிக்கை இருந்தது. 8ஆம் வசனம் வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். இதான் விசுவாச அறிக்கை. அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். அதான் விசுவாச அறிக்கை. உமாலே எல்லாமே முடியும் ஆண்டவரே, நீ ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சுகமாயிடுவான்.
விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறோம். இதே போல் தான் மத்திய சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில், இதே அதிகாரத்திலேயே முதல் 3 வசனங்களை வாசித்தா, ஒரு குஷ்டரோகி வந்து தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால முடியும். அப்போது ஒரு ஜெபம் என்று சொன்னால் ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாச அறிக்கை இருக்கணும். நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தை, நமக்கு ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்மால முடியாது என்ன இருக்குது ஆண்டவரே? நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் எதுவும் நடக்கும், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உம்மால முடியும் ஆண்டவரே, நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, உம்மை விட்டால் நாங்கள் யார்கிட்ட போக முடியும், உம்மால முடியும் ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்று சொன்னால் விசுவாச அறிக்கை இருக்கணும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பதிலை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தில் ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். நான் நம்புகிறேன், உம்மால முடியும், நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன், நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதுதான் விசுவாச அறிக்கை. இப்படியாக ஒரு ஜெபம் என்று சொன்னால் ஜெபத்தில் விசுவாச அறிக்கை இருக்கணும். இவருடைய ஜெபத்தில் விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கிறோம். இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தில் இருக்கிற 5வது அம்சம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்த ஒரு புரிதல், அறிவு 100க்கு அதிபதிக்கு இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சக்தி, வல்லமை, அதிகாரம் எவ்வளவு பெரியது என்ற ஒரு புரிதல், அந்த அறிவு இவருக்கு இருந்தது. அதை தான் அவர் சொல்கிறார். 8:9-2 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு விசுவாச அறிக்கையை செய்து ஒரு விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. நான் ஒரு அதிகாரி, ஆனாலும் வேற ஒரு அதிகாரிக்கு கீழே நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக நான் இருந்து எனக்கு கீழே நிறைய பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு மேலே நான் அதிகாரியாக இருக்கிறேன். நான் ஒருவனை போ என்று சொல்லி கட்டளையிட்டு சொன்னால் எங்கே போக சொல்கிறேனோ அங்கே அவன் போகிறான். மற்றொருவனை வா என்று கூப்பிட்டால் அவன் எங்கே இருந்தாலும் வந்து நான் சொல்கிற வேலையை செய்கிறான். என்னுடைய வேலைக்காரனை இது செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நான் ஒரு அதிகாரி, எங்கள் கீழே வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் அங்கே நடக்குது. உமக்கும் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் இருக்குது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்குதே, வேலைக்காரங்க கீழ்ப்படிஞ்சு செய்கிறாங்களே. உமக்கும் வானத்திலையும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எது வேணாலும் நடக்குமே என்று இவர் சொல்கிறார். அதை தான் அங்கே நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தப்பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவருக்கு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு எல்லா விதமான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 18, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போது ஜெபம் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு யோசனை இருக்கணும், இந்த ஒரு ஞாபகம் இருக்கணும். என்ன ஞாபகம்? நான் ஜெபம் பண்ண போகிறேன், என்னுடைய ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் இருக்குது. He is Almighty God. அவருக்கு எல்லா விதமான பவர் இருக்குது, எல்லா விதமான அதிகாரம் இருக்குது. அதனால் நான் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் என்னுடைய வேண்டுதலை கேட்டு
எதை வேணாலும் செய்ய அவரால் முடியும், செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புரிதல் என்னென்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நமக்கு இருக்கணும்னா, நான் விண்ணப்பம் பண்ண போகிற, நான் ஜெபம் பண்ண போகிற, என்னுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க போகிற என்னுடைய ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலையும் எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் சர்வ வல்லமை படைத்தவர், எல்லா அதிகாரம் படைத்தவர். அதனால அவர் நினைச்சாரா என்ன வேணாலும் செய்வார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாமே முடியும், எல்லா அதிகாரம் உள்ளவர், செய்வார் என்று நாமோ அந்த புரிதலோடு ஜெபம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவர் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தார். அதன் மத்தியிலேயும் அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு, எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு, விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல், டிஸ்கரேஜ் ஆகாமல், டிசப்பாயிண்ட் ஆகாமல், கர்த்தருக்காக பெரிய அளவில் ஊழியம் செய்து தைரியமாக முன்னேறதுக்கு காரணத்தை அவர் சொல்கிறாரு. நான் விசுவாசித்து இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் இருக்கிறதுனால அவரிடத்தில் ஜெபம் பண்ணுற நமக்கு எல்லாம் அவரால் செய்ய முடியும் என்ற தைரியமும் அந்த விசுவாசமும் அந்த புரிதலும் உள்ளவர்களாக நாம் ஜெபிச்சுட்டு ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிச்சுட்டு ஒரு திருப்தியோடு, ஒரு நம்பிக்கையோடு, தைரியத்தோடு நாம் கடந்து போக வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்வார். 6வதாக, இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தில் இருக்கிற இந்த 6வது அம்சம் என்ன என்றால், ஆண்டவருடைய வல்லமை குறித்த புரிதல் இவருக்கு இருந்தது. இதுக்கு முன்னே சொன்ன அந்த பாயிண்டில் ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்து புரிதல் இருந்துச்சு. இங்கே 9ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வல்லமை குறித்த புரிதல் அவருக்கு இருந்துச்சு என்று பார்க்கிறோம். இது 6வது அம்சம். 9ஆம் வசனம் வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை நீ செய் என்றால் செய்கிறான். அதாவது ஆண்டவருடைய வல்லமை குறித்ததான சரியான புரிதல் இவருக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு வல்லமை உள்ள ஒரு கடவுளாய் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்ன, ஒரு வார்த்தையிலே அவ்வளோ வல்லமை இருக்கும். அதுபோல் நான் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாம் நடக்கிறத போல ஆண்டவருக்கு அதை விட அதிகமான வல்லமை இருக்குது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எது வேணாலும் நடக்கும் என்று ஆண்டவருடைய வல்லமையை குறித்த ஒரு புரிதல் இவருக்கு இருந்துச்சு. அந்த புரிதல் பவுலடியாருக்கு இருந்ததுனாலே தான் பவுலடியார் அவருடைய பாடுகள் மத்தியில், அவருடைய சித்திரவதைகள் மத்தியில், அவருக்கு இருந்த எல்லா விதமான எதிர்ப்புகள் மத்தியில் சோர்ந்து போகாமல் தைரியமாக எல்லாவற்றையும் சமாளித்து பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினார். அதை 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இது நிமித்தம் நான், அதாவது பவுலடியார் தான் அனுபவிக்கிற பாடுகளை குறித்து சொல்கிறப்போ, அவர் அனுபவித்த பாடுகளை குறித்து சொல்கிறப்போ, இந்த பாடுகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் அதை நிமித்தம் வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் யாரை விசுவாசிச்சிருக்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்கு வருகிற இந்த பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் மத்தியில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு உதவியாக இருப்பார், என் ஆண்டவர் என் தலையை நிமிர்த்துவார், என் ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார். அவர் மூலமாக நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் ஆண்டவருக்கு இருக்கிற வல்லமை எனக்கு தெரியும், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் எனக்கு தெரியும் என்று இந்த
வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண வந்திருக்கிற நாமும் கூட நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர், எவ்வளவு அதிகாரம் உள்ளவர் என்று அவருடைய வல்லமை குறித்த ஒரு புரிதலோடு கூட ஜெபம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நாம் யோசித்து அவருக்கு இருக்கிற அந்த சக்தி, அதிகாரம், வல்லமை, எனக்கு வருகிற எந்த போராட்டமானாலும், எந்த வேதனையானாலும், எந்த பிரச்சனையானாலும் தீர்க்க அவரால் முடியும், தீர்க்க வல்லவர், விடுவிக்க வல்லவர் என்ற ஒரு புரிதலோடு கூட ஜெபம் பண்ணி கர்த்தருடைய உதவிகளையும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தையும் வல்லமையும் தைரியத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாமும் கூட சாதிக்க முடியும். ஏழாவதாக, இந்த 100க்கு அதிபதியினுடைய ஜெபத்தில் இருக்கிற ஏழாவது அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆழமான விசுவாசம். ரொம்ப ஆழமான விசுவாசம் ஆண்டவர் மேலே வச்சிருந்தார். 10ஆம் வசனம், இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை, கண்டதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ இவருடைய விசுவாசம் ஏசாமியே பாராட்டக்கூடிய அளவுக்கு இவருடைய விசுவாசம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அதுதான் சொன்னேன், அவருக்கு டீப் ஃபெய்த், ஆழமான விசுவாசம் கடவுள் மேலே வச்சிருந்தார். இவருடைய ஜெபத்தில் அதை ஏசாமி பார்க்குறார். அருமையான கற்றுப்பிள்ளையில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வந்திருக்கிற நாமும் கூட ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கணும். அப்படிப்பட்ட வசனங்களை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து நாம் ஜெபம் பண்ணணும். எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண வந்திருக்கிற நாம அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வந்து கேட்டால் பலன் கிடைக்கும் என்று ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணால் நமக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். கர்த்தருடைய மகிமைகள் நம்ம பார்க்க முடியும். அதனால் ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும். இந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தில் இருந்த விசுவாசத்தை குறித்து ஏசாமியே சாட்சி சொல்கிறார். அதனால ஜெபம் பண்ண வந்திருக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும். விசுவாசம் என்றால் நடக்கிறதுக்கு முன்னமே நம்புறது தான் விசுவாசம். இன்னும் நடக்கலை, ஆனாலும் நடக்கும், ஆண்டவர் செய்வார், ஆண்டவரால் முடியாதா இது, அது தருவார், அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் நிச்சயமாக நமக்கு அது செய்வார், நடக்கும் என்று நம்பணும், உறுதியாய் நம்பணும். அதுதான் விசுவாசம். உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டத்தோட, வேதனையோட, துக்கத்தோட, பிரச்சனையோடு வந்திருப்பீங்க. ஜெபம் பண்ண பிறகு மறுபடியும் அந்த கஷ்டத்தையும் அந்த துக்கத்தையும் சுமந்துக்கிட்டு போகக்கூடாது. கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், கடவுள்கிட்ட என்னுடைய பாரத்தை வச்சுட்டேன், அது நடக்கும், கண்டிப்பாக செய்வார், இந்த பிரச்சனையை தீர்த்துருவார். ஆண்டவர் அவருடைய நேரத்தில் கரெக்டாக எல்லாம் நடக்கும்படி செய்வார் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடணும். நீங்கள் மறுபடியும் அதே பாரத்தை மனசில் வச்சுக்கூடாது. ஃப்ரீயாக, விடுதலையோட, மகிழ்ச்சியோட நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும். அப்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நடக்கும், செய்வார் என்று உங்களுக்கு அது நடக்கிறதுக்கு முன்னமே நடக்கும் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக போவீங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மையான விசுவாசம். நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே துக்கத்தோட, அதே வேதனையை மனசில் வச்சுக்கிட்டு, அதே துக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அதே கவலையை சுமந்துக்கிட்டு, பாரமான இதயத்தோட அப்படியே போவீங்கன்னா அது விசுவாசம் இல்லை. அது விசுவாசம் இல்லை.
விசுவாசம் என்றால் ஜெபம் பண்ணிட்டோம், செய்வார், அது நடக்கும், அதுக்கு ஒரு முடிவு வரும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு முடிச்ச மறு நிமிஷத்திலிருந்து ஃப்ரீ ஆகிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் அது கண்டிப்பாக அது நடக்கும் என்று அதுக்கப்புறம் அந்த பாரங்களை நீங்கள் மனசில் வச்சுக்காம நீங்கள் ஃப்ரீ ஆகிடணும். அதுதான் விசுவாசம். ஆகவே உங்கள் ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். இப்படியாக இந்த 100க்கு அதிபதியினுடைய ஜெபத்தில் இந்த 7 அம்சங்கள் இருந்துச்சு. ஆண்டவர் கடைசியாக சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறத கவனிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு அகக்கடவது. அதுதான் உங்களுக்கும் கூட. உங்களுடைய ஜெபத்தில் இந்த 7 அம்சங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். உங்கள் ஜெபத்தில் இந்த அம்சங்கள் இருக்கணும். அப்பொழுது நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு நடக்கும். என்ன அந்த 7 அம்சங்கள்? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மை இருக்கணும். 2வது, மற்றவங்களை சுயநலமில்லாமல் ஜெபிக்கணும். 3வது, உள்ளத்தை ஊற்றி ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். 4வது, விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். 5வது, ஆண்டவருடைய அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்களாக ஜெபம் பண்ணணும். 6வது, ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகப்படாமல், சர்வ வல்லமையுள்ளவர், அவரால் முடியாது ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். 7வது, ஆண்டவர் பேரில் ஆழமான விசுவாசம் வைக்கணும், உறுதியான விசுவாசம் வைக்கணும். இப்படியாக நீங்கள் செய்கிற ஜெபத்தில் மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற அந்த 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தில் இருந்த 7 அம்சங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் நோக்கி சொல்லுவார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகும் என்று உங்களை வாழ்த்தி அனுப்புவார்.